பங்குனி மாதத்தில் இன்னைக்கு வரக்கூடிய பங்குனி உத்திரம் அதில் என்னென்ன சிறப்புகள் இருந்தது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு சின்ன வீடியோ காணொலியாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப பெரிய காணொலியாக வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பங்குனி உத்திரத்தை பற்றி இருக்கக்கூடிய வரலாறுகளும் புராண கதைகளும் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இன்றைக்கி பங்குனி உத்திரத்தோட மிக சிறப்பு என்ன, பங்குனி மாதத்தில் வரும் முக்கியமான திருநாளாக இது ஏன் கருதப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பங்குனி உத்திர நாளில் உத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் அமைவது மிக சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த நாளில் என்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது, இந்த பங்குனி உத்திர நாளில் என்ன சிறப்பு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த நாளில், அதாவது பங்குனி உத்திர நாளில் பரமசிவனும் நமது பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டதாக இந்து புராணங்களில் நமக்கு கூறப்படுகிறது. இது சைவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடும் ஒரு திருநாளாகவும் நமக்கு அமைகிறது. அது மட்டுமல்லாமல் இதே நாளில் முருகனும் தெய்வயானை வள்ளி அவர்களுடன் ஒரு திருக்கல்யாணம் செய்து கொண்ட நாளாகவும் இந்த நாள் முக்கியமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நமது ராமர் சீதையின் கல்யாணமும் அன்றுதான் செய்து கொண்டதாக சில புராண கதைகள் நமக்கு விளக்குகின்றன. அதே மாதிரி ரங்கநாதர் ஆண்டாள் திருமணம், வைணவ மரபில் ஆண்டாள் மற்றும் பெருமாள் திருமணம் நடந்த நாள் என்பதால் வைணவர்கள் இந்த நாளை அதிக புனிதமாக காண்கிறார்கள். இங்கே சைவர்கள் வைணவர்கள் யாரும் நமக்கு பேதம் கிடையாது. அனைவரும் நம்முள் இருக்கக்கூடிய பக்தர்கள் தான். அந்த நாள் நமக்கு இந்த நாளில் நமக்கு தெரிகிறது, இவர்களெல்லாம் இந்த நாளில் திருமணம் செய்து கொண்டதாக நமக்கு தெரிய வருகிறது. இதன் மூலம் திருமண வாழ்வில் அமைதி மற்றும் ஒருமை தேடுபவர்கள் பங்குனி உத்திரம் அன்று வழிபாடுகள் நடத்துவது மிகவும் ஒரு பயனளிக்கக்கூடிய விதமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த திருக்கல்யாணங்கள் நடக்கும், இது திருக்கல்யாணம் நடக்கும் நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் திருமண நிச்சயதார்த்தம், கல்யாணம், சுப நிகழ்வுகள் செய்வது சிறந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த விழாக்கள் எங்கெல்லாம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில், சிதம்பரம், திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம் போன்ற கோயிலெல்லாம் பங்குனி உத்திரம் பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதாவது திருக்கல்யாண வைபவம் போன்ற வைபவங்கள்லாம் வைத்து மிக பெரும் திருவிழாவாக நடத்துகிறாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சிவபார்வதி கல்யாணம் மிக சிறப்பாக இன்றைய நாள் அங்கு நடைபெறும். பங்குனி உத்திரம் பற்றிய பஜன் பாடல்கள், ஸ்லோகம், இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். கதைகள் நிறைய, இன்றைக்கி என்ன முக்கியமான நாள், எதற்காக கொண்டாடப்படுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்னாளாக இருக்கக்கூடிய இதில் நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய அன்பர்கள், பெருமக்கள் எல்லாருமே பொதுவாக தெரிஞ்சுக்கணும். இந்த நாளில் என்ன நடந்தது, இந்த நாளில் எதுக்காக இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறார்கள் அப்படிங்கிற நம்ம கதைகளும் நம்மளுடைய மரபுகளையும் நாம் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை நான் வைத்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய காணொளி வேண்டும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கதைகள் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன்.